4. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. சங்கீதம் 119 174 வசனம். என் தேவனே, உம்முடைய வேதத்தை நேசிக்கின்றவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்பதற்கிணங்க நான் இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிக்கட்டும். இந்த வசனத்தை என் வாழ்நாள் முழுவதும் நினைவில் கொள்ளட்டும் கர்த்தாவே. அதற்காக ஆம் கர்த்தாவே, உடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். சகல ஆறுதலின் தேவனே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலும். என் ரட்சிப்பின் தேவனே, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வாக்கு மாத்திரம் என்னை உயிர்ப்பித்தது கர்த்தாவே. உம்முடைய வல்லமையான வாக்குத்தத்தங்களுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் சுவாமி. நான் உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். அதிலே வார்த்தையாயிருந்தவரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அது பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். என்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலும் அது என்னை உணர்வு உள்ளதாக மாற்றிய கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும் கர்த்தாவே. நான் இந்த உலகத்தின் ஆசா பாசங்களில் சிக்கி தவிக்காதபடிக்கு உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்கமாக இருக்க என்னை காத்தருளும். என் தேவனே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறனாலே எப்பொழுதும் என் காதில் ஒலிக்கட்டும். கர்த்தாவே, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும் கர்த்தாவே. ஆம் சுவாமி, என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவரே வெட்கத்திற்குள் உட்படுத்தாதவண்ணம் தேவரீர் என்னை காத்து வழிநடத்தும் கர்த்தாவே. எசப்பா, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பையும். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். ஆண்டவரே, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. நான் உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கிறேன் கர்த்தாவே. ஆம், உம்முடைய வார்த்தைகளால் என் காலடிகள் நிலைப்படட்டும் கர்த்தாவே. எனினும் என் தேவனே, என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியினால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. என் துன்பத்தில் பரமபிதாவே, உமது அடியானுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன். இன்னும் என் தகப்பனே, உம்முடைய பிரமாணங்களே நீர் எனக்கு போதியும். அப்பொழுது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நான் உமது வசனத்தை போதிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். இதோ, நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். ஆம் கர்த்தாவே, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்ற ஆமோஸ் 8:11 வசனத்தை நான் நினைத்து அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டத்தில் என்னை வைத்திருளும். கர்த்தாவே, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்பதற்கிணங்க நானும் உமது வசனத்தை விதைக்கிறவனாக என்னை இந்த வேளையில் அர்ப்பணம் செய்கிறேன். உமது வசனம் நல்ல நிலத்தில் விழ கிருபை செய்திருளும். மட்டுமல்ல, அது 100 பலன் தர உதவி செய்திருளும். விளைய செய்கின்றவரே, உலக கவலைகள் அதை நெருக்கி விளைய செய்யாதபடிக்கு செய்யும் எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் நீக்கியறலும். பிசாசு வந்து எந்த விதத்திலும் விதைத்த விதையாகிய வசனம் வளரச் செய்யாதபடிக்கு தடை செய்யும் எல்லா கிரியைகளும் தேவரீர் நீக்கி போடும் கர்த்தாவே. இயேசுவே, நாங்கள் வசனத்தை கலப்பாய் புரட்டாமலும் பிரசங்கம் பண்ண கிருபை செய்திரலும்.
நாங்கள் ஒவ்வொருவரும் நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்ற எபேசியர் 1:13 சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிப்பு அடைந்து பரிசுத்தாவினால் முத்திரைப்பட எங்களை உதவியருளும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் துன்பங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு நாங்கள் துவண்டு போகாதபடிக்கு இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, எபேசியர் 6:17 சொல்லுவது போன்று ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எல்லா போராட்டத்திலும் நான் வெற்றியை காண எனக்கு உதவி செய்யும். ஆமேன், ஆமேன்.